ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். நேற்று ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் எனக்கு ஏற்பட்டது. எப்படி அப்படின்னாக்கா, நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துடுவோம், இல்லை ஏதாவது நம்மளுக்கு கவலை இருக்கும். அப்படி இருக்கும்போது கடவுள் மேலே நம்மளுக்கு உரிமையாக தான் நம்ம கடவுள்கிட்ட கோச்சிக்குவோம், கடவுள்கிட்ட சண்டை போடுவோம். அப்படிலாம் செய்யும்போது கடவுள் சிரிப்பார். அப்புறமேட்டு ஓடி நம்மளுடைய கழுத்தை கட்டி பிடிச்சிக்குவார், நம்மளை அவருடைய தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவார். அப்படி தான் நான் என்ன பண்ணிட்டேன், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் இந்த ஓட்டர் ஐடி இதெல்லாம் எங்கே வச்சேன்னே தெரியல. காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு எனக்கே ரொம்ப சோர்வாக போய், முருகா எப்படியாவது கொடுத்துரு, நரசிம்மா எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்து அவங்க மேலெல்லாம் எனக்கு கோவமே வந்துருச்சு. காலையிலேருந்து தேடுறேன், பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, அந்த கார்டு எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கடவுள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், கிடைக்கவே இல்லை. அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு, ஆண்டி கடவுள் எப்போவுமே எனக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னான். எதுக்காக அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நாங்கள் கோவிலுக்கு போனோமா, அந்த கோவிலில் வேப்பந்தலை கொடுத்தாங்க. அது வேப்பந்தலை அப்படிங்கிறதும் தெரியாது, அது கசப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னிச்சு. அந்த பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால அதுக்கு வேப்பந்தலை கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவங்க கொடுத்த உடனே நான் சாப்பிட்டதுமே கசப்பாக இருக்குதுன்னு துப்ப போகும்போது, இது கடவுளோட பிரசாதம், துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கஷ்டப்பட்டு அந்த கசப்பாக இருக்கிற தலையை நான் மென்று முழுங்கிட்டேன். கடவுள் கொடுத்த கசப்பை நான் சாப்பிட்டதுனால கடவுள் எப்போவுமே எனக்கு நல்லது தான் செய்வார். என்னை டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்காரு, கசப்பாக இருக்கிறத கொடுத்தாக்கா நான் சாப்பிடுவேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கொடுத்ததை நான் சந்தோஷமாக சாப்பிட்டதுனால அவரும் எப்போவும் எனக்கு நல்லது தானே செய்வார் அப்படின்னு சொன்னிச்சு பாருங்கள். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. நமக்கு ஏன் இப்படி பக்தி வரமாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணமும் வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு பக்தியை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அது பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி அப்படியே மனசில் பதிஞ்சிக்கும். குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி பக்தி நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். குழந்தைங்க எதுவுமே உடனே நம்பிடுவாங்க. கடவுள் மேலே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறது யார்? அவங்களுடைய பெற்றோர்கள் தான். அந்த குழந்தைய வளர்த்தன அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தாது. அவங்க மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு வந்துருச்சு. ஒரு குழந்தை கடவுள் மேலே இவ்வளோ பக்தி வச்சுருக்கு அப்படின்னாக்கா, அப்போ அவங்க எந்த விதத்தில் வளர்த்துருப்பாங்க பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே தெய்வத்துக்கு சமம். நம்ம பெரியவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ நேரம் குழந்தைங்களோட இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் கடவுள் கூட இருக்கிறதா அர்த்தம். ஏன்னா குழந்தைங்க மனசில் எதையுமே வச்சுக்காத, நம்மளுடைய ரைட் எது தப்பு எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பொண்ணு சொன்னதுமே நம்பிக்கையோட கடவுளை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, அப்பா நரசிம்மா, நான் நம்பிக்கையோடு கேட்குறேன் நரசிம்மா, என்னுடைய ஓட்டர் ஐடியை எப்படியாவது கொடுத்துரு. அதாவது அந்த பொண்ணு ரூபத்தில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்பிக்கையாக போய் நான் பார்த்த இடத்துலையே தான் பார்க்குறேன். காலையிலேருந்து அந்த இடத்துல தேடினேன், அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறமேட்டு போய் பார்த்தா நரசிம்மர் ஒளியை வச்சுருந்த கார்டை எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னாக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நரசிம்மருக்கு. நான் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி இவ்வளோ கதையும் சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சிரிச்சுக்கிட்டே கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபைனலி நரசிம்மரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.